சண்டே சோல் செஷன்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆன்சைட்டி. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆன்சைட்டிக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் சிமிலராக இருக்கும். ஸ்ட்ரெஸ் சொன்னோம், நாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு வேலையை தள்ளி போட்டுட்டு லாஸ்ட் மினிட்ல செய்யும்போது எப்படி இருக்கும், இல்லை நாம் ஒரு விதமாக இந்த நாள் போகும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் வேறு விதமாக சில சுச்சுவேஷன் வரும், அப்போ எப்படி இருக்கும், அதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம். ஆன்சைட்டி வந்து ஒரு டாட்லர் மாதிரி, அதாவது நடை பயிலக்கூடிய குழந்தை மாதிரி. நடை பயில ஆரம்பித்தோடனே அந்த குழந்தை உட்காருமா பாருங்க, உட்காராது. விழுந்தாலும் சரி திரும்ப 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 எழுந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய மைண்டும் அப்படிதான். என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், யூ ஆர் ராங், யூ ஆர் ராங், யூ ஆர் ராங், நீ சரியில்லை சரியில்லை, தப்பாக பண்ணுற. நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளை பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளை தப்புன்னே சித்தரிக்கும். இது வந்து ஆன்சைட்டியோட உச்சக்கட்டம். இந்த ஆன்சைட்டி எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யும்பொழுது நம்ம சரியாக செய்கிறோமோ, இல்லையே இன்னும் வேறு மாதிரி செஞ்சுருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது நார்மலான விஷயம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நம்மளை கொண்டு போய் விடும்பொழுது அப்போ வந்து ஒரு சைக்காலஜிஸ்டையோ போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்போ என்ன பண்ணுவோம், கவுன்சிலிங் கொடுப்போம், சைக்கோதெரப்பி செஷன்ஸ் இருக்கும், ஹோப், சர்வைவர், டவுன் த ஸ்டேர்கேஸ், இப்படி நிறையா மெத்தட் இருக்குது. அது என்ன உங்கள் மைண்டில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஹீல் பண்ணுறதுக்கான வழி. ஆனால் இப்போ நார்மலாக இந்த ஆன்சைட்டி இருக்கும்பொழுது எப்படி இருப்போம்? இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், புதிதாக ஒரு நபரை சந்திக்க போகிறோம், இல்லை ஒரு புதுசாக ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா, நமக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். போவோம், தண்ணி குடிப்போம், அந்த திருப்பி திருப்பி சில பேர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அவங்களால அதாவது அவ்வளோ ஆன்சைட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அந்த படபடப்பு, நம்ம சரியாக செய்வோமா, நம்ம சரியாக செய்ய மாட்டோம், ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களாம் நல்லா பண்ணோம், நம்ம அந்த அந்த ஒரு தாட்லேயே எல்லாரும் இருப்பாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்பொழுது அது வந்து அவ்வளவு நல்லதில்லை. இதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் ஆன்சைட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் கூட போக மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் மீட் பண்ணுறாங்க இல்லையா, பஸ்ஸு ட்ரெயின்லலாம் போக மாட்டாங்க, சோஷியல் கேதரிங்ஸ் எதுக்கும் போக மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க. இதெல்லாமும் ரொம்ப அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ இதை தாண்டி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக பண்ணலாம். நான் யூஸ்வலாக சொல்கிற விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் எல்லாத்துக்குமே மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது டான்ஸிங்காக இருக்கலாம், வாக்கிங், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மெடிடேஷன் வந்து டெய்லி ஒரு 10 to 12 மினிட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒன்றுமே இல்லைன்னா ஒரு 4 கவுண்ட் பண்ணி 1 2 3 4 கவுண்ட் பண்ணி டீப் இன்ஹேல், அப்புறம் 4க்கு வந்து எக்ஸேல். இதை மட்டும் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு கண்களை மூடினோடனே நிறைய சிந்தனைகள் முதல்ல வரும், வேறு வேறு தாட்ஸ் வரும். பரவாயில்ல, அதை அலோவ் பண்ணுங்கள். ஒரு தேர்ட் பர்சனாக அதை பாருங்கள், என்னென்ன தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்தில் அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தாட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மெடிடேஷன் பண்ணும்பொழுதே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ளே சொல்லலாம். இது வந்து புத்திஸ்ட் மெடிடேஷனில் இருக்குது, லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எப்படி சொல்கிறதுனா, நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க, நீ வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் இந்த 3 ஃப்ரேசஸ். யூ ஆர் லக்கி, யூ ஆர் ஃபார்ச்சுனேட் அண்ட் எவ்ரி ஒன் லவ்ஸ் யூ. இதை உங்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டாக இதை கொண்டு வரணும். இந்த மெடிடேஷன் பண்ணுறத ஒரு நாள் ஒரு வாரம்லாம் கிடையாது. இதை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த சேஞ்சஸ் தெரியும். அடுத்தது லாவெண்டர் டீ, கேமோமைல் டீ, பிளாக் டீ, க்ரீன் டீ, இதெல்லாம் நம்மளுடைய ஆன்சைட்டி லெவலை ரொம்ப குறைக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது லாவெண்டர் ஆயில். இப்போ டிஃப்யூசர்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 2 ட்ராப் லாவெண்டர் ஆயில் ஊற்றி ஆன் பண்ணிங்க. அதை வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப அமைதியாகும். அது வந்து ட்ரான்குலைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த தூக்க நிலைக்கு கொண்டு போகிற அளவுக்கு நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்தும். ஸோ ஆன்சைட்டியை நம்ம ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். சுச்சுவேஷனையும் மனிதர்களையும் நம்ம எல்லா நேரமும் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம மனசை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம மைண்ட் செட்டை ரொம்ப நல்லா வச்சுக்கலாம், ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இருக்குது, நிறையா நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய, நல்வழிப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, பாட்காஸ்ட்லாம் இப்போ இருக்குது. அதெல்லாம் கேளுங்க. உங்களை நிறைய ஆன்மீகத்தில் கூட இதற்கான வழிகள் இருக்குது. உங்களுக்கு எந்த வழியில் போனால் மனசு அமைதியாக இருக்கோ அதை பண்ணுங்கள். இதெல்லாம் தெரியாத விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஏன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம். இப்போ ஆஃபீஸ் போயிருப்பாங்க, நிறைய பேர் போயிருக்கிறவங்க அந்த மீட்டிங் டைம் சாப்பிட்றத கூட ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் வீட்லேருந்து ஒரு கால் வரும் உங்களுக்கு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஓ லஞ்ச் டைமில் நம்ம சாப்பிடவே இல்லை அப்படின்னு. இல்லை அதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு. சாப்பிடணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒருத்தர் எடுத்து சொல்லும்பொழுது அது நமக்கு மறந்து போகிற விஷயம், மறந்துடுறோம், ஆனால் அதை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி தான் நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மறந்து போன சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு தான். உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.